பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுமே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நன்மையால் இரக்கத்தினால் முடிசூட்டி நடத்துவார். இன்றும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ரோமர் 12:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில். நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? முறுமுறுத்துக்கிட்டு இத்தனை மாதம் ஜெபம் பண்ணிட்டேன், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், முயற்சி பண்ணிட்டேன், வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஜெபம் பண்ணி எனக்கே ஒன்றும் நடக்கலை, ஒரு அப்படியே
மனம் முறிவாகி சோர்ந்து போன ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நம்பிக்கை ஆண்டவர் மேலே தான் வைக்கணும். மனுஷன் மீதோ, மாத வருமானத்தின் மீதோ, தொழில் மீதோ, மனிதர்கள் மேலேயோ வைக்கக்கூடாது. அதனால தான் எரேமியா 17:7 பார்க்கும்போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு மனுஷனை நம்புறாங்க, உலகத்தை நம்புறாங்க, நாகரீகத்தை நம்புறாங்க. இது வந்துடும், இது வந்துடும், இது கிடைச்சிடும், அது கிடைச்சிடும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு சூழ்நிலைகள் விரோதமாக தான் இருக்கும், போராட்டமாக இருக்கும். தாவீதை பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்திருந்த மனுஷன். எத்தனை கொடிய விலங்குகள், வேதனைகள், போராட்டம், மரண கண்ணிக்கெல்லாம் கர்த்தர் தாவீதை விலைக்கு காத்தார். ஆனால் சவுல் பாருங்களே, விடாம பல வருஷம் இந்த தாவீதை துரத்திக்கிட்டே இருக்கா. ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, காட்டிலே வாழணும். நம்பிக்கைட்டு போயிட்டான். இது ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, வருஷக்கணக்கு அப்படி இருக்குதே. ஒரு நாள் முடிவு பண்ணாரு, இனி எதுக்கு இந்த ஆளோட மல்லு கட்டணும், போராடணும். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம், இதுலேயே வாழ்க்கையில் போராடணும். எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை, டைவர்ஸை வாங்கிரு, இன்னைக்கு அனைகர் அப்படித்தானே, இந்த வேலையை விட்டுரு. இல்லது நம்மளா ஒரு யோசித்து ஒரு முடிவெடுத்து மாட்டிக்குவோம். தாவீது அப்படித்தான் முடிவெடுத்தாரா. 1 சாமுவேல் 27:1 பார்க்கும்போது, என்றாவது ஒரு நாள் இந்த சவுல் கையில் நான் சிக்குவேன், இதுக்கு பேசாம நாடு கடந்துடலாம், பெலிஸ்தியர் தேசத்துக்கு போவேன்னு சொல்லி அங்கே போயிட்டான். அங்கே துரத்த முடியாது பாருங்க. அங்கே போனால் ஆகீஸ் என்ற பெலிஸ்திய ராஜா தாவீதை ராஜ மரியாதையாக வச்சிருக்கார். ஏன்னா இவன் பேரே கொடி கட்டி பறக்குதே. ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஆகீஷ் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்போது தாவீது நமக்கு பக்கபலமாக இருப்பான்னு ஆசைப்பட்டு யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவனுடைய பிரபுகள் இருக்காரே, வேண்டாம் வேண்டாம், அவன் திடீரென்று இஸ்ரவேலுக்கு சார்பாக இருந்து நம்மளை அடிச்சுட்டு என்ன செய்யணும்னு நிறுத்திட்டாங்க. ஆகீஸ் ராஜாவும் கைவிட்டான், ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டார். இப்படிப்பட்ட நிலையில தான் மறுபடி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து 1 சாமுவேல் 30:6 சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டானா. நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தான், ஜெபம் பண்ணா, ஆண்டவரை சார்ந்து இருந்தான். எந்த சவுல் அவனை வாட்டி வதைத்து வேதனைப்படுத்தி முள்ளா இருந்தாரோ அந்த சவுளையே பூமியில் இராதபடி கர்த்தர் உண்டா இல்லையான்னு பண்ணிட்டாரு. தாவீது நம்பிக்கை பொய்த்து போகல, நம்பிக்கையில் சந்தோஷமா இருந்தாரா. அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாருங்க. நீங்க சந்திக்கிற விளைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்பிக்கை ஏற்று போச்சு, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், வாசல் அடைக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட இது நடந்துச்சு. அப்போஸ்தலர் 27:20 வாஸ்து பார்த்தா, கப்பல் பிரயாணத்தில் அவரை நாடு கடத்துறாங்க. சுவிசேஷம் அறிவித்ததற்காக ஊழியம் செய்தார். ஒரு பெரிய காற்றிலே மலையில மாட்டிக்கிட்டாரு. பிழைப்போம் என்ற நம்பிக்கை ஏற்று போயிடுச்சா. அப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் அவருக்கு தோன்றி சொன்னாராம், நீ பயப்படாத, உன் நிமித்தம் இந்த கப்பல்ல யாத்திரை பண்ற யாவருக்கும் ஆயுசுனால ஜீவனை கூட்டி கொடுத்தேன் என்று ஆண்டவர் அந்த பவுலை காப்பாற்றினாராம். நம்பிக்கையற்ற அந்த நிலையில தான் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி புதிய வழியை திறந்து பவுலை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். என்ன போராட்டம், எதில் தோல்வி, எதில் வாழ்க்கையில் தடுமாறுறீங்க, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் சூழ்நிலைகள் விரோதமாக இருந்தால் கூட அது உங்களுக்கு சார்பாக மாற்றி நன்மை செய்து இந்த நம்பிக்கையில் சந்தோஷமாய் நீங்கள் அவரை பின்பற்ற உதவி செய்வார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை அற்புதமாக நடத்துவார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக
நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து ஆண்டவரே நெடுநாள் காத்திருக்கிறேன், நடக்கல, இந்த காரியம் கைகூடி வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய மகிமை, வல்லமை, நன்மை, கிருபை இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யட்டும். இந்த நாள்ல உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசிர்வதித்து நடத்தும் தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.